ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 4ஆம் தேதி, நாளை ஏப்ரல் 5ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இன்று காலையில் 160 ரூபா கிராமுக்கு குறைஞ்சிருந்ததுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மத்தியானம் நம்ம போட்டிருந்த வீடியோலையும் அப்போ ஸ்டேட்டஸ் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா அப்படியெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லியிருந்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ இரவு 7:30, அதாவது 7:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கம் இன்னுமே டிக்ரீஸ் ஆகிருக்குதுங்க. சர்வதேச லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் லெவல்லே தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இப்போ நிலவி வருதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு தங்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமிற்கு இன்று 160 ரூபா குறைஞ்சது பார்த்தீங்களா, அதே போலவே நாளைக்கும் அந்த ரேஞ்சில், அதாவது இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 130 ரூபா அந்த ரேஞ்சில் குறைவதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க. இப்போ 7:30 மணி நிலவரப்படி இன்னும் நமக்கு நைட் ஃபுல்லாக டைம் இருக்குது, நாளை காலையிலையும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சாலும் குறையலாம். ஸோ 8,400 ரூபாயில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 8,250 அந்த ரேஞ்சில் ஏதாவது ரேட் நாளைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலையிலிருந்து ஒரு 10% இப்போ தற்பொழுது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 8,000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதே ட்ரெண்டு உங்களுக்கு ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7,700 7,800 அந்த ரேஞ்சில் ரேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா உங்களுக்கு கடந்த 3 மாதத்தில் ஒரு 1,500 ரூபா கிட்ட ஒரு கிராம் இருக்குது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி 7,150 ரூபாயில் இருந்தது. அதுக்கப்புறம் 8,560 ரூபா அப்படிங்கிறது அதிகபட்சமான உச்ச வரம்பாக இருந்தது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஒரு 1,500 ரூபா கிட்ட டிஃப்ரெண்ட், அதாவது விலை அதிகமாக இருக்குது ஒரு கிராம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஒரு 10% குறையும் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது மக்களிடையே. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே 10 ரூபாய் 20 ரூபா அப்படி தான் குறைஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையிலேயே டக்குன்னு ஒரு 160 ரூபா குறைஞ்சிது. இப்போவும் பார்த்திங்கன்னா குறையும் முகத்தில் தான் இருக்குது. சர்வதேச லெவலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும் முகத்தில் தான் இருக்குது. இதே ட்ரெண்டு ஃபாலோ ஆச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் இன்றைக்கி குறைஞ்ச அளவுக்கே நாளைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மட்டும், அதாவது 7:30 மணி, இப்போ இரவு 7:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 130 ரூபா அந்த ரேஞ்சில் தான் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் இன்னும் மேலும் குறையலாம். ஏன்னா இப்போ எப்போவுமே ஒரு 8:30 மணிக்கு தான் நான் அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு நான் ஏர்லியராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நேற்று நான் பார்த்திங்கன்னா வெள்ளி 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா குறையும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா 4 ரூபாயாவே குறைஞ்சிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா 85 ரூபாய் கீழேயே போச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா 85 ரூபாய் 50 பைசா அப்படி இருக்குது. இருந்தாலுமே நாளைக்கு தங்கத்தோட விலை ஒரு பெரிய ட்ராப், அதாவது டிக்ரீஸ் இருக்குதுங்க நாளைக்கு. இதே ட்ரெண்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியில், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதி வருது. அப்போ மக்கள் நகை வாங்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கடைகளில் இப்போ அட்சய திருதிக்கான ஃப்ரீ புக்கிங் போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ரேட்டு கம்மியாகி வந்துச்சுன்னா புக் பண்ணி கூட வாங்குறனா கூட நீங்கள் அது கூட அந்த மெத்தடு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக போட்ட வீடியோவில் தங்கத்தோடைய விலை அதிகரிச்சிட்ருக்குன்னு தான் நான் திரும்ப சொன்ன மாதிரி தாங்க இருந்தது. பெரிய அளவுக்கு குறையிறதுன்னு பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபா அப்படி தான் குறைஞ்சிட்டு இருந்தது. உண்மையாலுமே இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தங்கத்தோடைய விலை 100 ரூபாயில் குறையுதுங்க. அதாவது ஒரு 50 ரூபா 30 ரூபா அப்படி குறையாமல் 100 ரூபா 160 ரூபா அப்படி குறையிறப்போ உண்மையாலுமே இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் இதை கேட்டோன்னு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம பார்ப்போம் மறுபடியும் தங்கம் விலை இன்னமே கீழே ட்ராப்பில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு மீண்டும் ஒரு குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 8,200 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ரேட் நாளைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.